டோல்ஸ் உங்க டிசைன் ரொம்ப இம்ப்ரெசிவா இல்ல. ஏன்? நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன். என்ன எதிர்பார்த்தீங்க? நீங்க இத யூரோப்பியன் ஸ்டைல்ல டிசைன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். இது என்ன லோக்கல் இந்தியன் ஸ்டைல்லயே இருக்கு? ஏங்க நாம இந்தியாவில தானே இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அது சரி டோல்ஸ், கொஞ்சம் வித்தியாசமா யூரோப்பியன் ஸ்டைல்ல ட்ரை பண்ணோம்னா நம்ம லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டும் அந்த லெவலுக்கு எலிவேட் ஆகும்ல. ஏங்க இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது இந்தியாவில் தான், அதான் அதுக்கு. ஹாய். ஹலோ. என்ன ஹாய்? என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஃபோன் பண்ணா திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்ல. உன்னால நேத்து எவ்வளவு லாஸ் தெரியுமா? 25,000. ஓவர் நைட் ரா மெட்டீரியல் விலை எல்லாம் ஏறி போச்சு. சாரி உஷா. சாரி தூக்கி குப்பையில போடு. அது சரி, தொழில விட்டு வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு? ஒரு எதிர்பாராத இன்சிடென்ட் நடந்துருச்சு. என்ன இன்சிடென்ட்? ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? யாருக்கு? பாஸ்கருக்கு. ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு. நான் தான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். நல்ல வேளை பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. சரியாயிட்டாரா? வீட்டுக்கு போயாச்சு. இன்னைக்கு காலையில பாஸ்கர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. என்னது? நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அவர் வந்த விதம், அமைதியா இருந்தது, தயங்குனது, இது எல்லாத்தையும் பார்த்தப்போ பழைய பாஸ்கர் மாதிரி எனக்கு தோணல. ஏதோ புது மனுஷன் மாதிரி தோணுச்சு. ஆனா ஆனா திடுதுப்புன்னு அலுமேலம்மா வந்தாங்க. வழக்கம் போல ஒரே ரகல. வீட்டை ஒரு சந்தைக்கடை மாதிரி ஆக்கிட்டு மகனை இழுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா, பாஸ்கருக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரு. முதல்ல எனக்கும் அது வித்தியாசமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் விவரமே தெரிஞ்சது. ஹாஸ்பிட்டல்ல நான் அவருக்காக கட்டின பணத்தை திருப்பி கொடுக்க தான் வந்தாராம். அதானே பார்த்தேன். பாஸ்கராவது திருந்துறதாவது இந்த ஜென்மத்துல சான்ஸே இல்ல. அபி ஒன்னதான் சொல்லணும், உனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்தால அடிப்பட்டு நடு ரோட்ல கடந்தா என்ன? எல்லாரும் பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி உனக்கு இதெல்லாம் தேவையா? சரி, நீ இவ்வளவு தூரம் பண்ணியே, பதிலுக்கு அந்தால உனக்கு என்ன மரியாதை கொடுத்தான்? அவன் அம்மா உன்னை வீடு தேடி வந்து உனக்கு கண்டபடி கத்துனதுதான் மிச்சம், அதானே? பணத்தை திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமாமா? நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன், அந்த ஆள் கணத்தை பார்த்து 2 அரை விட்டுருப்பேன். அந்த ஆளை போய் கணக்குல சேர்த்துட்டு உதவி பண்ண போய் போ அபி. இதனால நமக்கு தான் 25,000 ரூபாய் நஷ்டம், தெரிஞ்சுக்கோ. உஷா, நீங்க சொல்ற மாதிரி இல்ல. சிலருக்கு சில குணங்கள் இயல்புலே இருக்கிறதா. செஞ்சதை மறக்கிறது பாஸ்கரோட இயல்புன்னா, பாஸ்கர் செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டு உதவி பண்றது அபியோட இயல்பு. பாஸ்கர் நன்றி மறக்கலாம், ஆனா அதுக்காக அபி தன்னோட குணத்தை மாத்திக்க முடியுமா? அப்புறம் அபிக்கும் பாஸ்கருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பா தோல்ஸ், இன்னைக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க போல இருக்கு. உஷா, நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு இப்படி இருக்க நீங்களே நாளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆதிக்கு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கங்க, துடிச்சு போயிரு. ஓ அப்படிங்களா? அப்புறம் இதெல்லாம் கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில உள்ள ஒரு தனிப்பட்ட உணர்வு. தோல்ஸ், நல்ல மிளகா இருக்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி வியாக்கியானம் பேசி விட்டு கொடுத்து கடைசியில நம்ம கம்பெனி தான் நஷ்டத்துல போகுது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது கூட பரவாயில்ல. அபி எனக்கும் ஆதிக்கும் விட்டு கொடுக்கறத நினைச்சு சிவதாஸ் சொன்ன ஒரு பெரிய கான்ட்ராக்டே வேண்டான்னு விட்டு கொடுத்துட்டா. அந்த ஆர்டர் எடுத்து பண்ணியிருந்தாலாவது கொஞ்சம் காசை கண்ணில் பார்த்துருக்கலாம். இத பாருங்க உஷா, அதை எடுத்து பண்ணாது நமக்கு நல்லதுதான். என்ன சொல்றீங்க? ஏன் உஷா, சிவதாஸ் மாதிரி ஆளுகள்ட்ட இருந்து நாம எவ்வளவு தூரம் விலகி இருக்கோமோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது. அவங்க நெருங்கினு வச்சுக்கோங்க, நமக்கு தொந்தரவு தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தோல்ஸ், அபிக்கு ஏத்த ஆள் தான் நீங்க. அபி ஒரு காரணத்தை சொல்லி உன்னை வேண்டான்னு மறுத்துட்டா, நீங்க வேற ஒரு காரணத்தை சொல்லி அதே விஷயத்தை மறுக்கிறீங்க. மொத்தத்துல 2 பேருமா சேர்ந்து கம்பெனி லாபமே பார்க்க கூடாதுன்னு முடிவா இருக்கீங்க போல இருக்கு. ஹலோ, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் தான் தாஸ், சிவதாஸ் பேசுறேன். யாரு, தொல்காப்பியனா? ஆ சொல்லுங்க. இல்ல, இந்த புது ஒர்க் சம்பந்தமா மேடத்துக்கிட்ட சில விவரங்கள்லாம் பேசணும். அது அன்னைக்கு ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்ல, அது ஓகேவா இல்ல இன்னும் மேற்கொண்டு ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்காக தான். அவங்க ஆபீஸ்ல இல்ல, நீங்க அப்புறமா பேசுங்க. இல்லையா? எங்க போயிருக்காங்க? வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க, இப்போ இங்க இல்ல. புரியுதா? நீங்க அப்புறமா பேசுங்க. ஓகே சார், நான் ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கேன். ஓகே. யார் போன்ல? கிருஷ்ணன். கிருஷ்ணனை பத்தி கேட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, அதான் வெளில போயிருக்காரு அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? சாந்தி, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க. இப்போ நடந்த ஆர்குமெண்ட்ல பயங்கர தலைவலியா இருக்கு. வாங்க வாங்க.
நேத்து பார்த்து பவுனங்க அங்க உள்ள இருந்தாருண்ணே. ம் டேய் அண்ணன் வர பவுன பவுனங்கடா பவுனு இங்க தானே இருந்தாரு. எங்கடா போய் தொலைறான் அந்த ஆளு பவுன யோ பவுன ச்சே அண்ணே. ஒரே தலைவலியா போச்சு கூப்பிட்டீங்களா? யோ முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க. கூப்பிடுறப்ப பக்கத்துல இருக்கிறதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிறது. அதை தவிர உன்னால வேற என்ன பிரயோஜனம் இருக்கு எனக்கு? ஆ? சரி என் பக்கத்துல இல்லாம உனக்கு என்ன வெளியில வேலை? அது செல்போன்ல ஒரு கால் வந்துச்சுன்னு இங்க லைன் சரியா கிடைக்கல, அதான் வெளியே போய் பேசிட்டு வரலாம். போச்சுடா. யோ கண்டவன்லாம் செல்போன் வச்சிருக்கான், அவனுங்களுக்கு கண்டவன்லாம் போன் வேற பண்றான். அண்ணே எது கூப்பிட்டீங்க? அட சும்மா தான் கூப்பிட்டேன். தனியா இருக்கிறேன்ல, போர் அடிக்குது. அது சரி எங்க என் பொண்டாட்டி? அவ உன்னை விட மோசமா இருக்கிறாயா. காலையில இருந்து தேடிக்கிட்டே இருக்கிற, அவ கண்ணிலே மாட்டல. அண்ணி பூஜையில இருக்காங்கண்ணே, ஏதோ விரதமா. போச்சுடா, ஆரம்பிச்சிட்டாளா அவளை? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னது? அதான் இத்தனை சாமியை கும்பிட்டேல்ல, அப்புறம் என்ன திருப்தி ஆகலையா? சாமி கும்பிட்டா மட்டும் போதுமா, புருஷனையும் கும்பிடணும்ல. அப்பா பஞ்சுன்னா இதுதான் பஞ்சு. பாத்தியா பவுன, உன் பாசத்துல நான் அப்படியே உருகி ஓடிட போறேன். புரியுதா? ஆமா இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு கௌரி பூஜை. இன்னைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணா பணம் நிறைய வருமா? நம்ம 2 பேரும் சந்தோஷமா தீர்க்காயுசா 100 வருஷம் வாழ்வோம். 2 பேரும் 100 வருஷம் 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். போடி ஓ மூஞ்சி உனக்கு அது பிடிக்க மாடி? அதுவும் என்ன மாதிரி ராஜகலையான ஆளுக்கு நீ மேட்சா? எனக்கு என்ன குறைச்சல்? உங்ககிட்ட என்னடி இருக்கு? ஒரு பொண்ணுன்னா களை வேணும், கலர் வேணும், ஒரு அழகு வேணும், ஒரு புன்னகை வேணும். அப்படி பார்த்த உடனே மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கணும். ஆனா உன்னை பார்த்தா எனக்கு படபடன்னு வருது. இவர் என்னமோ கலரும் கலையா இருக்கிற ஏய், மாதிரி. என்ன மொனமொனங்கிற? ஒண்ணு இல்லண்ணே, ஒண்ணு இல்ல. யாருகிட்ட இல்லங்கிற? தபார் ஆம்பளைக்கு கலர்லாம் ஒண்ணு முக்கியம் இல்ல, கம்பீரம் தான் முக்கியம். என்ன பார், சேவல் சண்டைக்கு போற சண்டை சேவல் மாதிரி சும்மா கும்முன்னு இருக்கிறேன். ஆமாண்ணே ஆமாண்ணே. அப்படி சொல்லு. ஏய் தபார், சும்மா இந்த மாதிரி கண்ட ரீசனுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? போ போய் வேலையை பாரு போ. என்ன பாக்குறீங்க? ஐய மூஞ்ச பாரு போ. என்னண்ணே அன்னிக்கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிறீங்க? அவங்க ரொம்ப பாவண்ணே. யோ இந்த அன்னபூர்ணி இருக்காளே, இவங்க அப்பா கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன். காலம் பூரா அந்த ஆள்கிட்ட வேலைக்காரனா இருக்கிறதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி இருக்கேன்? ஒரு நல்ல டைமா பார்த்து அந்த ஆளை போட்டு தள்ளிட்டேன். ஆனா அந்த ஆளோட சொத்து பூரா என் கைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இந்த பொண்ணு அனாதையா இருக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். அதனால இந்த பொண்ணைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு. என்னைய யோசிக்கிற? யார்கிட்டயோ சொல்லணும் போல் தோணுதா? சரி உன் வீட்டுல பூஜை எல்லாம் நடக்குதா? இல்ல எங்க வீட்டுல பூஜையை பண்றது இல்ல. ஆமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பொம்பளைங்களை பாத்தியா, பூஜை எல்லாம் அவங்க சுயநலத்துக்காகவே பண்ணிக்குவாங்க. ஆமா ஆமா ஆமா. புருஷன் ஆசைப்படுறது எதுவும் அவனுக்கு நடக்கணும்னு யாரும் யோசிக்கிறது இல்ல, வேண்டிக்கிறதும் இல்ல. உன் வீட்டுல பூஜை பண்றது இல்ல, அதனால நீ எஸ்கேப் ஆயிட்ட. வா. வாங்க தொல்காப்பியன். மேடம் வரல? இல்லை, நான் மட்டும்தான் வந்தேன். வாங்க உட்காந்து பேசுவோம். பரவாயில்ல, நான் ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். இப்பெல்லாம் ஒழுங்கா பேச மாட்டேன்ற, போன்ல கூட சரியா பேசல, என்ன ஆச்சு உனக்கு? சிவதாஸ், இனிமே உதவி பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு எங்க ஆஃபீஸ் பக்கம் வர வேண்டாம். இந்த பிஸ்னஸ் பிடிச்சி கொடுக்குற வேலையெல்லாம் வேணாம்.
எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கோம். யோ நீங்க புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு உதவி பண்ணலாம்னு நினைச்சா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க. வேணாம், புதுசாக எங்களுக்கு எந்த பிஸ்னஸும் தேவையில்லை. அதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை, விருப்பமும் இல்லை. யோ அதான் ஃபைனான்ஸுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கேன்ல. வேணான்னு சொல்கிறேன், அது நல்லா இருக்காது. என்னதான் உதவின்னு சொன்னாலும் அது கடன் தானே. கொதிக்கிற எண்ணெய்க்கு தப்பி நாங்கள் தீயில விழ தயாராக இல்லை. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கோம். நீங்கள் எதுலையும் தலையிட வேணாம் சிவதாஸ், அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதை சொல்ல தான் இங்கே வந்தேன். வரேன். அண்ணே என்னண்ணே இது, நம்மளை பார்த்து பயந்து பயந்து பேசின பையன் இப்ப நெஞ்ச நிமித்தி பேசிட்டு போறான். எல்லாம் நேரண்ணே, நீங்க சும்மா இல்லாம மேடம் மேடம் மேடம்னு குழஞ்சிங்க, இவனுக்கு அது இலக்காரமா போச்சு. இதுக்கு தானே சொல்றது நம்ம வீக்னஸை வெளியே காமிக்க கூடாதுன்னு. போதும் நிறுத்து, இதை எப்படி டீல் பண்ணோன்னு எனக்கு தெரியும். நீ போ. ஹலோ ரஞ்சனி, வாட் a pleasant surprise. ஹலோ அங்கிள். எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் அங்கிள். உட்காருமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சாப்பிடுற? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? ஒண்ணும் வேண்டாம் அங்கிள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். சொல்லுமா. கல்யாண வேலைகள்லாம் நல்லபடி நடந்துட்டு இருக்குல்ல? பாஸ்கர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு அங்கிள். சொல்லுமா, என்ன விஷயம்? பாஸ்கர் வீட்ல குலதெய்வ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுதான் நான் வரேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனேமா. நீங்க வருவீங்க அங்கிள். ஆனா என்னம்மா தயங்காம சொல்லு. அவங்க சைடுல எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. அது மாதிரி காஞ்சனா ஆண்டியும் நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே, காஞ்சனாவும் நானும் ஜோடியா வரோம், போருமா? அது இல்ல அங்கிள், காஞ்சனா ஆண்டி நிச்சயத்துக்கு அவசியம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா வரல. சோ இதுக்கு அவங்க வருவாங்களோ இல்லையோன்னு. ஓ, அத சொல்றியா ரஞ்சனி? அந்த டைம்ல காஞ்சனாவுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. இப்போ அவளுக்கு அது இல்லைன்னு கிளியர் ஆயிடுச்சு. அவ நிச்சயமா இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவா. சோ நாங்க 2 பேரும் வரோம். ஓகே? தேங்க்யூ so மச் அங்கிள். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாண பொண்ணு எப்போ சந்தோஷமா இருக்கணும். ஓகே? நான் கிளம்புறேன் அங்கிள். சரிம்மா. என்ன மனோ, சாப்பாடு டைம். சார் எதுக்கே பதறி எழுந்திருக்கிற? உட்காரியா? அது இல்ல சார், நீங்க. ஆமா, நானும் இந்த ஆபீஸ்ல தானே இருக்கேன். நீ மட்டும் டைமுக்கு சாப்பாடுக்கு உட்காந்துட்டல. ஏன் சார், நீங்களும் சாப்பிடுறீங்களா? ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன சார், நீங்க ஏன் சாப்பாட்டை போய்? இன்னைக்கு உன் சாப்பாடு நான் தான் சாப்பிட போறேன். சார் சார் என்ன சார், நீங்க போய் ஏன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு? ஏன், என்ன சொல்ல வர நீ? என் சாப்பாடுல பங்குக்கு வரையான்னு கேக்குறியா? ஐயோ அப்படிலாம் சொல்ல வரல சார். இது ஏழை வீட்டு சாப்பாடு. இந்த சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ, அதுக்கு தான் சார் சொன்னேன். அட போயா, எத்தனை நாளைக்கு தான் நானும் ரோட்டி, சப்பாத்தி, நூடுல்ஸ்னு சாப்பிடுறது? இது மாதிரி ஒரு பக்கா சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? இன்னைக்கு இதை நான் டேஸ்ட் பண்ணத்தான் போறேன். சார் என்ன சார், நிஜமாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? பின்ன சும்மா ஒப்புக்கு நான் ஏதாவது சொல்லிட்டு போயிடுவேன், எல்லாத்தையும் நீயே திங்கலாம் நினைச்சியா? அவனே ஒன்னுடுவேன் ராஸ்கல். ஆஹா,
சார் என்ன சார் என்னப்பா கண்ணெல்லாம் கலங்குது சார். இந்த சாப்பாடு நான் அப்பவே சொன்னேன்ல சார், இந்த சாப்பாடுலாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு. நீங்க கேட்கவே இல்லை. அது இல்லப்பா, நீ வேற. மனோ, இந்த சாப்பாடு இதோட டேஸ்ட் இருக்கே என்ன என்னென்னமோ பண்ணிடுச்சுப்பா. சார் நானும் இந்த மாதிரி உப்பு உரப்பா குழம்பு ரசம் ஊறுகாய் அப்பளம் அப்படின்னு சாப்பிட்டு வளர்ந்து வந்தான். இந்த சாப்பாடுன்னா எனக்கு உயிர். மெல்ல மெல்ல இதெல்லாம் நான் இழந்துட்டேன்ப்பா. இந்த மாதிரி ருசியா சாப்பிட்டு 20 வருஷம் ஆச்சு. பழைய ருசி இதை சாப்பிடும்போது என் மனசுல பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இது உன் வீட்டு சாப்பாடு தானே? ஆமா சார், இது எங்க அம்மா பண்ணது. வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு சேர்த்து டெய்லி கொண்டு வந்துடுறேன் சார். வேண்டாப்பா, பாவம், உனக்கு எதுக்கு சிரமம்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப திருப்தியான நாள்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்? எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்க. உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். வெரி குட், வெரி குட். மனோ, இன்னைக்கு என் வயிறு ஒன்னால குளிர்ந்துருச்சுப்பா. சோ பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது செய்யணும் இல்ல? அதெல்லாம் வேணாம் சார். போகும்போது நீ என்னோட வா, உனக்கு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கி தரேன். நீயும் சாப்பிடுப்பா, சாப்பிடு. சரிங்க சார்.